கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து சொன்னீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் அதெல்லாம் பார்த்திருந்தான்னு சொன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய பணக்காரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவர் ஒரு பெரிய ஒரு ஏலத்துல ஒரு வயலின் வாங்கி வச்சிருந்தாரு. அதை என்ன செஞ்சாருன்னா, அவங்க வீட்டுல ரொம்ப அழகா ஒரு இடத்துல அதை வச்சிருந்தாரு. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய நண்பர் அவரை பார்க்க வந்தவர் என்ன சொன்னாருன்னா, அந்த வயலின் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு வித்வான் வைத்திருந்த ஒரு வயலின். அந்த வயலினை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். நீங்கள் அதை எனக்கு விலைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் சொன்னார், இல்லை இது என்னோட வீட்டை என்ன செய்யுது, ரொம்ப அலங்கரிச்சிட்டு இருக்குது, அதனால் என்ன செய்ய மாட்டேன், இதை நான் யாருக்கும் தரதா இல்லை, நான் விற்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நண்பர் என்ன சொன்னார், இல்லை இப்போ சரி நீ விற்க வேண்டாம், எனக்கு ஒரு வேளை வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி எடுத்து என் வீட்லேயே வாசித்துட்டு நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு. அப்போ அந்த நண்பர் என்ன செஞ்சாருன்னா, அந்த வயலின் எடுத்து வாசிக்கிறாரு. அதில் பிறந்த இசையில் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், யோசித்து பார்க்குறாரு. இவ்வளோ நாள் இந்த வயல் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, நான் அது ரொம்ப அழகானது, ரொம்ப அது நம்ம வீட்டையே அலங்கரிக்குதுன்னு நினச்சோம், ஆனால் அதுலேருந்து வருகிற இசை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, அப்புறம் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் இந்த வயலினே வேண்டாம், என் வீட்டில் வேண்டாம், என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் அதோட காரியங்கள் அங்கங்கே இருந்தால் தான் என்னது அதுக்குரிய மதிப்பு. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரமங்கள் பாவங்கள் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனை பெற முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த நித்திய ஜீவன் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டு போய் அவரே என்ன செஞ்ச உலகத்தில் மறித்து உங்களையும் என்ன செஞ்சாராம், மீட்டு கொண்டார். எப்படி நம்முடைய பாவங்கள்லாம் அவர் என்ன செஞ்சார், அழித்து போட்டு நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி அந்த வயலில் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டை மட்டும்தான் அலங்கரிச்சு, அதனால புரோஜனம் யாருக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் புரோஜனமற்றவர்களா பாவத்தில் மறித்து போயிருந்த உங்களை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், மீட்டு கொண்டு நம்மை உயிர்ப்பித்தார். அவர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை என்னையும் உயிர்ப்பிக்கிறார். அப்பேற்பட்ட உயிர்ப்பித்த அந்த வல்லமையான தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் என்னது, யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட உண்மையுள்ள தேவனத்துல உங்கள் வாழ்க்கையை எப்படி இந்த வயலின் எடுத்து வாசித்தாங்களோ அதே போல் நீங்களுடைய வாழ்க்கையை ஆண்டோடத்தில் நம்ம தத்தம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த வித்வான் வாசிக்கும் பொழுது அதிலிருந்து வந்த இசைகள் அந்த மனுஷனை மாற்றினதோ, அந்த மனுஷனுடைய மனதை மாற்றினதோ, அதே போல் நீங்களும் நானும் நம்மை ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டோடைய கருத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம், வல்லமையாக பயன்படுத்துவார். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு போட்டு நமக்கு ஜீவனை தருகிறார். அதுலேருந்து மாத்திரம் இல்லை, அந்த ஜீவனை தந்த பிறகு என்ன செய்யணும்னா, அதுலேருந்து என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு வரும். அந்த இசை எப்படி மற்றவர்களை மனதை சாந்தப்படுது, அதே போல் உங்களை என்ன ஆண்டவர் பயன்படுத்த காத்து கொண்டிருக்கார். நமக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் பாவியிலும் பாவி பிரதான பாவி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய பாதத்தில் தத்தம் செய்வோம்னு சொன்னால், அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்து நம்மை பாவத்திலே அழிந்து போகாதபடிக்கு நமக்கு உயிர் தர காத்து கொண்டிருக்கிறார். அப்படி உயிர் தர காத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்திடத்துல உங்களை அன்போடு அழைக்கிற இன்றைக்கு நம்ம இருதயத்தை என்ன செய்வோம், அவரிடத்துல தத்தம் செய்வோம். நம்ம அவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா, அதை மீட்டெடுத்து ரொம்ப அழகான இசை, அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஒலி எப்படி இருக்குமா, எல்லோருடைய காதுகளுக்கும் இனிமையாக இருக்க, நம்முடைய ஜீவத்தை பார்ப்பதற்கு இனிமையாக இருக்க, நம்ம பேசுவதை பார்ப்பதற்கு இனிமையாக இருக்க அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நம்மை பாதுகாக்க காத்து கொண்டிருக்கார். உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்கள் யாராவது காத்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அவருடைய பாத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசித்து பயனட்டுதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே இந்த சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை கூட காணும்படி நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெளில கூட கேட்டு சத்தியத்துக்கு ஏற்பாண்டே நாங்களும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க சாமி. உடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க பலத்தை தாங்க சாமி. என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னுங்க ஆண்டவரே. இந்த வெளியில கூட விசேஷமாக திருமண நாளுக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருமண ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் கிருபை இருந்து அவர்களை வழிநடத்த விடுமாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். நல்லபடியாக ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க, பேர் பேராக அறிந்திருக்கீங்க. இங்கே பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க சாமி. அவளுக்கு எல்லாம் கிருபையினால் இரக்கத்தினாலும் இறங்கி அவளுக்கு தர வேண்டுமா பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காலத்திலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. எங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.